Hi friends, இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் எடுத்த வீடியோ தான். இப்போ வந்து கிச்சனில் கரண்ட் இல்லை, இருட்டாக இருக்குது. ஒரே மழை வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாளாக பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் வந்து கரண்ட்டுமே இல்லை. காலையில் நமக்கு கிச்சனில் வேலை பார்க்குறதும் கஷ்டமாக இருக்குது. டெய்லரிங் வேலையுமே சுத்தமாக 2 நாளாக இல்லை. அதுக்கு வந்து காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். அந்த துணிகள் வந்து கொஞ்சம் காஞ்சது போல் இருந்தது. சரி, துணிகள் எல்லாம் நல்லா காஞ்சிருக்கும், எடுத்து மடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா ரொம்ப அப்படியே ஈரமாகவே தான் இருந்துகிட்ருக்கு. தண்ணி மட்டும்தான் வடிஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் துவைச்சி போடுற துணி வந்து காயவே மாட்டேக்கு. இது பெரிய சிறையாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிறத நம்பி தான் துணி துவைச்சி காய போடுவோம். இந்த மாதிரி மழை குளிர்ச்சியிலே இருக்கும்போது இந்த துணிகள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் காயலை அப்படின்னாலுமே ஸ்மெல்லு வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் எடுத்து ஃபேன் காற்றுல வாட போட போகிறேன். இது வந்து என்றைக்கு எடுத்ததுன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்தது. இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் சாமியெல்லாம் கும்பிட்டு நீட்டாக இன்றைக்கி முடிஞ்சது நாள். வேலையே இல்லை, சுத்தமாக டெய்லரிங் வேலையே இல்லை. அதுக்கப்புறமா இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த குளிர்லேயே நம்ம வந்து சாப்பிட்றதும் தூங்குறதும் இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திங்கன்னா லீவு விட்டுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், எங்களுக்கு அடுத்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்தே ஆரம்பிக்குது. அங்கே லீவு, ஆனால் எங்களுக்கு லீவு கிடையாது. பிள்ளைங்க வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பாங்க. எல்லா டைமுமே இப்படி தான். ஏன்னா இந்த மாதிரி கன்னியாகுமரியில் மழை பெய்யும்போது மட்டும்தான் எங்களுக்கு மழையே பெய்யும். திருநெல்வேலியில் பெஞ்சால் பெய்யாது. அதனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். மழையில் நனைஞ்சிட்டே போயிட்டு வருவாங்க. ஃபுல்லாகவே 2 நாளாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த நாள். இன்றைக்கியாவது கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு கொஞ்சம் வெயில் அடிக்குது, நம்ம வந்து துணிகள் எல்லாம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் துவைச்சி காய போட்டுறலாம், வெயிலெல்லாம் காஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு காய போட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் டெய்லரிங் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்றைக்குமே கரண்ட் வந்து போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது, நிரந்தரமாகவே இல்லை. பவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால் இந்த வேலைகளையாக முடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் துணிகள் எல்லாம் இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போது மழை வந்து ஒரு 4:30க்கு மேலே, 4 மணி 4:30க்கு மேலே சாயந்தரம் மழை வந்து வர ஆரம்பிச்சிட்டு, இந்த குடங்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் காலியாக இருந்தது பாருங்கள். சரி, மழை தண்ணி அதில் விழுந்து நிறைஞ்சிரும், அடுத்த நாள் நமக்கு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு பெரண்டை செடி பாருங்கள், ரொம்ப நாளாக வளராமே இருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வளர்ந்தது. இப்போது 2-3 நாளாக நல்லா வேகமாக வளருது. இப்போ அந்த பக்கம் கயிற்றுலேருந்து இந்த பக்கம் கயிற்றுக்கு ஷிஃப்ட்டு மாறிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துட்டுருக்குது. அதுக்கு கூட கொண்டாட்டமாக இருக்குது மழையை பார்த்தா. நமக்கு என்னவோ மழை பெய்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி அடைச்சி கிடந்து பெய்யும்போது கை காலெல்லாம் வெடவெடனே ஆவிடுது. ஒரு வேலையுமே ஓட மாட்டேங்குது. தின்னோமா தூங்கினோமா இது மட்டும் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. இப்போது ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. மல்லி, சுக்கு, அது கூடால கொஞ்சம் மிளகெல்லாம் தட்டி போட்டு காஃபி வந்து போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருந்திருக்கும். அதை தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பொடி ஆகிரும். அது கூடால கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, பல்லாரி, அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தல் தூள், ஜீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து வடையாக தட்டிக்கிட போகிறேன். இது வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, ஏதாவது டக்குனு ஒரு ஸ்நாக்ஸு தேவை இருக்குது, நம்ம மாவு எதுவுமே ஊற வைக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சாயந்தரம் இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, இந்த டைமுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து அதை இப்படி சாப்பிட்டுட்டே காஃபியை குடித்தா ரொம்ப விருப்பப்படுவாங்க இல்லையா, அதனால் செஞ்சு கொடுத்தாச்சு. காஃபியும் எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இதில் என்னத்தெல்லாம் போட்டிங்கன்னு கேட்டு தான் இந்த காஃபியை குடிப்பாங்க. மழையில் நனைஞ்சிட்டே தான் வந்திருக்காங்க. காலையில் போகும்போதும் சரி, சாயந்தரம் வரும்போதும் சரி, மழையில் நனைஞ்சிட்டே தான் வந்திருக்காங்க. இப்போ காஃபி எல்லாம் கொடுத்து முடித்தாச்சு. நைட்டு வந்து சாப்பாடும் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள், மழை வந்து பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நைட்டு 8 மணிக்கு மேலே ஆகியாச்சு. நம்மளுக்கு வேலை இன்றைக்குமே சுத்தமாக செய்ய முடியலை. இனி 2 நாள் கழித்து நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை முடிக்கணுமோ அதை வந்து இன்றைக்கி நைட்டும் அடுத்த நாளும் முடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அங்கங்கே வேலைகள் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். இங்கே ஒரு ஆள் நல்லா தூக்கம் நடக்குது பாருங்கள். காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக தூங்குறாங்க. அவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும். இப்போது இதில் கொஞ்சம் துணிகள் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடித்து நான் நாளைக்கு எடுத்து வச்சா தான் நாளை கழித்து நாங்கள் வந்து வெளியூருக்கு கிளம்ப முடியும். அதனால் இந்த வேலைகளை எல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து பெட்ரூமில் கொஞ்சம் துணிகள் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன்.
அதெல்லாம் எடுத்து வந்து ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சிடலாம் அப்படின்ட்டு பெட்ரூமுக்குள்ளே வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு வந்து ஈர துணியை கலத்தி அப்படியே துவைச்சி வச்சுருக்க துணிகளுக்கு மேலே ஒரு ஆள் போட்டுட்டு போயிருக்கு. இதுதாங்க நடக்குது வீட்டில். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு இடத்த கவனிக்கல அப்படின்னாலும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அங்கங்கே என்னத்தையாவது கலத்தி வச்சுட்டு. இனி இதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைக்கணும். இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன வேலை பார்க்குறதுன்னு தெரியலை. எப்படி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத அடுத்த நாள் பார்க்கலாம். இனி கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம்லாம் அழுக்காக இருக்குது. ஒரு ஆள் கழுவி தாரேன்னு சொன்னாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. என்னமோ அதையும் சேர்த்து நம்ம தான் பார்க்கணும். நம்ம வேலையை நம்மளே பார்த்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.